Good morning மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் டு தி டே 3 vlog ஆஃப் ஹைதராபாத் டூர். ஸோ எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கிழிச்சு ரெடி ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம், ஒரு 7:30 போல் தான் எழுந்து டக்குன்னு குளிச்சு ரெடி ஆகி இப்போ ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் 9:15 ஆகுது. கீழே போய் இன்னும் சாப்பிடணும். அண்ட் நேற்று வந்து நீங்கள் ராமோஜி சிட்டி ஃபுல்லும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, வேறு லெவலாக இருந்திருக்கும். அது வந்து இதோட நின்றாது. ஆக்சுவலாக இன்னொரு vlog போடுறேன், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு தனி vlog போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வித் கிளிப்பிங்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அந்த ஒரு வீடியோ பத்தாது, அது வந்து ஒரு வேகான வீடியோ போயிருக்கும் நேற்று பார்த்தது. பட் இது தனியாக ஒரு vlog போட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வரணும். அண்ட் நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா நைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் 7:30 தான் அங்கேருந்து ராமோஜின்னு கிளம்பணுமே. ஒரு 8:45க்கு வி ரீச்ட் அட் தி ஹோட்டல் அபோட். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலேருந்தே புக்கிங் பண்ணியாச்சு, ஆர்டர் பண்ணியாச்சு. வெளியே போய் சாப்பிட்லாம் டைம் இல்லை, செம டயர்டாக இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டலுக்கே ரெஸ்டாரண்ட்லேயே போயிட்டு அப்படியே வந்து ரொட்டி, அப்புறம் சிக்கன் டிக்கா, அப்புறம் என்ன சொல்கிறது இந்த நூடுல்ஸு இதை வாங்கி அப்படியே சாப்பிட்டு மேலே வந்து படுத்தாச்சு. இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானும் போயிட்டு இருந்து அதையும் பார்த்துட்டு படுக்கிறதுக்கே 12 ஆகிடுச்சு மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை எழுந்து இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ வாங்க இப்போ வந்து கீழே போய் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாள் என்னென்ன போக போகுது, இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போக போகிறோம், எங்கெங்கெல்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் போக போகிறோம். ஆக்சுவலாக நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் அவ்வளோலாம் போக முடியாது நினைக்கிறேன். டைம் கன்ஸ்டன்ட் அப்படின்றதுனால ஒரு இடத்துக்கு நான் போக போகிறோம், என்ன இடம்னு கெஸ் பண்ணி வைங்க. ஸோ வாங்க என்னோட டிஜிட்டலாக இந்த ஒரு டேவை ட்ராவல் பண்ணுங்கள். மற்ற இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போகலாமா மக்களே? ஓகே வாங்க, லெட்ஸ் கோ. Veg korma है. ஓகே மக்களே, வெல்கம் பேக். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டை போய் சாப்பிட்டு வந்தாச்சு, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு கரெக்டாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். மேலே 10:15 வந்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10:45 ஆகுது. வேணால் டைம் காட்டுற பாருங்க, 10:45 ஆகுது. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் இங்கேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணி கிளம்பிடும் மக்களே. என்னோட அந்த ஒரு லொக்கேஷனுக்கு போகணும். அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது பை 7:30. அது என்ன ஃப்ளைட் அப்படின்றது நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி போகிறேன். ஸோ செக் அவுட் போகிறதுக்கு முன்னாடி ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ரூமில் வந்து ஆரம்பிப்போம், சரிங்களா? ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருந்தது மக்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியான ஸ்பேஷியஸ். நான் இது வரைக்கும் தங்கினதுலே இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம ட்ரிப் போயிருப்போம்ல, அதில் தங்கினதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரூம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சூப்பராக இருந்தது, நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஷியஸாக இருந்தது. அண்ட் ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே இருந்தது மக்களே. சோஃபா கொடுத்துருந்தாங்க, பெரிய கிங் சைஸ் பெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, பட் தட்ஸ் ஃபைன், ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் இப்போ நான் காட்ட முடியாது, அலங்கோலமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட் போட்டு பெட் கொடுப்பாங்களா, அது கொடுத்துருந்தாங்க. திருப்பதியில் அது கூட கொடுக்கல, கீழே போட்டிருந்தாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா காட் போட்டு கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் குட், ஓகேங்களா? அதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த டெலிஃபோன் கனெக்ஷனாக இருக்கட்டும், டிவி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ளக்காக இருக்கட்டும், ஏசி கூட நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஆல் குட். அண்ட் பாத்ரூம்லேயும் எந்த ஒரு நெகட்டிவ் திங்கும் நம்ம சொல்லவே முடியாது மக்களே, ஆல் குட். மற்ற ஃபீச்சர்ஸ் நம்மளோட கெட்டலாக இருக்கட்டும், ஹேர் ட்ரையர் இருக்கட்டும், எவ்ரி திங்ஸ் இன் ஒர்க்கிங் கண்டிஷன், ஆல் குட் மக்களே. என்ன ஒன்று மைனஸ் நான் சொல்லுவேன்னா, டிவி அதே தான், திருப்பதியில் நடந்த அதே விஷயம் தான். ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அதை நம்மளுக்கு பார்க்க டைம் இல்லை, ஸோ அதை பற்றி நம்ம கனெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ரூம் சர்வீஸ். நான் ரூம் சர்வீஸ் சரி, இந்த ரூமுக்கான ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கும்னு நினச்சேன். இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ரூமோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். நான் தங்கினது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ சூட் ரூம், 4th ஃப்ளோரில் தங்கி இருக்கோம். 408 நீங்கள் ரூமில் ஒரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 408. ஸோ அதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அண்ட் இட் வாஸ் குட் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. ஸோ இந்த சூட் ரூமோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5500 rupees இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் அண்ட் 3 பேர் தங்கினதுக்கு. நீங்கள் 2 பேர் தங்கினீங்கன்னா
4000 மட்டும் நீங்கள் கட்டினா போதும். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் வேணாம் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்னா அது ஒரு ₹700 எக்ஸ்ட்ரா ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் மக்களே. ஹைதராபாத்லேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஹைதராபாத் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி சிட்டின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹைதராபாத்லேயே இருக்கத்திலே கம்மி காஸ்ட் உள்ள ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா அது ஹோட்டல் அபோர்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு என்னடா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களே, ஏதாவது பிரச்சனை நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை மக்களே. சூப்பராக இருக்குது, நிஜமாகவே ஒர்த்து. ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல உங்களுக்கு, என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரூம் சர்வீஸ் இஸ் வெரி வெரி குட். சொன்ன உடனே எல்லாம் கடன்னு கொண்டு வந்துட்டாங்க மக்களே. ஆனால் உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணுற பாருங்க, அயன் பாக்ஸ் கேட்டிருந்தோம், அயன் பாக்ஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மற்ற இதெல்லாமே சோப்பு வேணுன்னா சோப்பு வந்து கொடுக்குறாங்க, தண்ணி வேணுன்னா தண்ணி வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு காஃபி வேணுன்னா காஃபி மட்டும் தான் லைட்டாக டிலே ஆச்சு, ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் நல்லா சுட வந்து வச்சாங்க. ரூம் சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. வெரி 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 சாட்டிஸ்ஃபைட். நிஜமாவே மக்களே, இந்த ஒரு காஸ்ட்டுக்கு இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ரிசல்ட் கொடுக்குறது ரொம்பவே சூப்பரான விஷயம். அற்புதம். आप लोगों ने बहुत சூப்பர் சர்வீஸ் கியா. தேங்க்யூ ஹோட்டல் அபோர்ட் அண்ட் டீம். ஸோ நல்லாவே இருந்தது மக்களே. பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ரூம் சர்வீஸ். அடுத்தது இந்த ஹோட்டலில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம யூஸ்வலாக அதே தான், நம்ம ஹோட்டல் மற்ற ஹோட்டல்ஸ்லாம் கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம்ல, அதே தான். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒரு ஜிம் வச்சுருக்காங்க, ஸ்பா இல்லை, ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம், அதாவது பார்ட்டி ஹால் சொல்லுவாங்க அது. அண்ட் இந்த ஹோட்டல் ஸ்பெசிஃபிக்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஹோட்டலாக தான் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல், ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா வந்து சர்வீஸ். கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஹோட்டல் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் பஃபெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒன்று தான் இருக்குது. நீங்கள் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் நைட் அங்கே தான் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டோட அந்த பேம்ப்ளெட் நான் ஆட் பண்ணுறீங்கன்னா பார்த்துட்ருங்க. ஸோ அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் இருக்கும். ஃபுட்டு மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. என்ன வெளியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது ஒரு ₹100 கூட இருக்குது, $50 to $100. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூமும் சர்வீஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஆர்டர் பண்ணிட்டு போய் நீங்கள் சாப்பிட்டு வந்துடலாம். நாங்கள் நேற்று அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 மணிக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு 10:30 மணிக்கு கீழே போய் சாப்பிட்டோம். 10:30 மணிக்கு ரெடி ஆனோடனே, சார் ஃபுட் ரெடி ஹோகே அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம். ஃபுட் வாஸ் ஆல்சோ வெரி வெரி குட். நல்லா டேஸ்டியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் டேஸ்டியாக தான் இருந்தது. இதான் பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ சாட்டிஸ்ஃபேக்டரி மக்களே, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் சர்வீஸ். ஓகேங்களா. நான் கம்மிங் டு த ஃபுட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஃபுட் வாஸ் டேஸ்டி. நேற்று சாப்பிட்டது இன்னும் டேஸ்டியாக நல்லாவே இருந்தது. நேற்று ஐ திங்க் ஆன் தி வெட்னஸ்டே சாப்பிட்டது வந்து டேஸ்டியாக இருந்தது. அதுக்கான வேணால் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சாப்பிட்ட ஃபுட்டு. இட் வாஸ் குட்டுன்னு கூட சொல்லலாம். நல்லா இருந்தது ஆக்சுவலி. நேற்று இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ண மாதிரி இருந்தது, அப்படி இப்படி இருந்தது. பட் ஓகே தான். என்ன ஒன்று வந்துட்டாங்கன்னா, என்ன சொதப்பல் தெரியுமா, பூரி இருந்தது. ஆனால் பூரி தொட்டுக்க சன்னாவோ இல்லை உலகங்கோ வைக்கல, அதுக்கெல்லாம் குருமா வச்சுருந்தாங்க. குருமா சப்பாத்திக்கு தாண்டா வைப்பாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் ஓகே தான் மக்களே. இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இட்லி, பொங்கல், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக தான். நான் சாப்பிடல, தோசை வாங்கி சாப்பிட்டேன், ஆம்லெட் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அதை நான் வாங்கி சாப்பிட்டேன். இட் வாஸ் டேஸ்டி ஒன்லி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு. அதை தாண்டி வெளியே கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கு எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. நான் வந்து நல்லா நிம்மதியாக கார் பார்க் தான், நாங்கள் பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணோம். ஸோ தட் வாஸ் ஆல்சோ குட். ஸோ ஓவரால் மக்களே, இந்த ஹோட்டல் இஸ் அட்வைசபிள். திஸ் ஹோட்டல் இஸ் வெரி வெரி குட். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டேவாக தான் எங்களுக்கு இருந்தது. என் அம்மா தான் மெயினாக சொல்லுவாங்களே, நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ க்ளீனாக இல்லை அப்படின்னா க்ளீனாக இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, இல்லை நல்லா இல்லை ஸ்பேஷியஸ் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் இது அப்படி இல்லை, சூப்பராக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஆல் குட். க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க ரூமை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹோட்டல் அபோர்ட். வந்தால் நீங்கள் தங்கலாம் மக்களே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹோட்டல் ரூம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கிளம்புறோம். வி ஆர் கோயிங் டு தி ஸ்பாட்டு. என்ன ஸ்பாட்டுன்னு நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். ஸோ என் கூட டிஜிட்டலாக வாங்க, ட்ராவல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ திங்க் ஜூம் கார் விட்டுட்டு தான் போகணும். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். லஞ்சு நான் சாப்பிட போகணுன்றது அப்புறம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ வாங்க மக்களே, லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம், இதான் நம்மளோட ஸ்பாட் நம்பர் 1. வி ஹவ் கம் டு தி கோல்கொண்டா ஃபோர்ட். கோல்கொண்டா பேலஸ்ன்னு சொல்லக்கூடாது, கோல்கொண்டா ஃபோர்ட் வேறு, பேலஸ் வேறு, சரிங்களா. ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. எஸ், ஸோ இதான் நம்ம வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தா தெரியும். செம பேர், கிட்டத்தட்ட மலை மாதிரி இருக்குது. மேலே வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வந்து
டூரிசம் கைட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கைட்ஸ்க்கான காஸ்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 750-1000 ருபீஸ் அந்த ரேட்லலாம் இருக்குது. வெளியே வந்து அப்படியே ஷாப்பிங்கும் இருக்கும். அதில் இங்கே பாருங்க அப்படியே எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி தெரியல, வெளியே விட்டுருக்கோம். பார்க்கலாம், அது தேடி பார்க்கணும் இங்கே கார் பார்க்கிங் இருக்குதான்னு சொல்லிட்டு. டிக்கெட்டும் உள்ளே இருக்குது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம வாங்கணும். அது வந்து உங்களுக்கு போக சொல்கிறேன். ஸோ வாங்க மக்களே, டிஜிட்டலாக எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லைக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஆர்கிடெக்சரல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட் இது. ஸோ வாங்க, லெட்ஸ் கோ, உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா. அண்ட் இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட ஆக்ஷன் கேமராவோட சேர்ந்து 25 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 100 ரூபா. 3 பேருக்கு வந்து 75. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமராவுக்கு வந்து 25. ஃபோனுக்கு வந்து சார்ஜபிள் இல்லை, கேமராஸுக்கு சார்ஜபிள். ஸோ வாங்க அப்படியே என்ட்ரி கொடுக்கலாம். பாருங்க, உள்ளே வந்து ஸ்மோக்கிங் அவைலபிள் இல்லை, சாப்பிட முடியாது. அண்ட் இதான் என்ட்ரி பாயிண்ட். மக்களே, நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசாமலே கவர் பண்ணுறேன். அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கேருந்து வந்து பற்ற வைப்பாங்க மக்களே. இது வந்து நெருப்பு போட்டு பற்ற வச்சுட்டு ஓப்பன் பண்ணி உருண்டையை போட்டு விட்டு அடித்தாங்கன்னா ஒரு அடி நேராக கதவு நேரில் வச்சுருக்காங்க. சூப்பர். என்னன்னு தெரியல, ஏதோ ரூம் மாதிரி இருக்கு. அண்ட் இது வழியாக வெளியே போகிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காரு. ஆனால் க்ளோஸ்டாக இருக்குது. குப்பை போட்டுருக்கு. தயவுசெய்து குப்பெல்லாம் போடாதீங்க கைஸ். கைஸ், உங்களுக்கு உள்ள தெரியுமான்னு தெரியல, ஒரு பால்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதான் கேனன் பால்ஸ். கைஸ் பாருங்க, இவ்வளோ பழமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா வந்து இதில் வந்து ரோடாக இருக்கா, இல்லை வந்து ஏதாவது வார் என்ன நடந்துச்சா, அதெல்லாம் வந்து ஏதாவது இந்த மாதிரி டேமேஜாக இருக்கான்னு தெரியல. நிறைய டேமேஜாக இருக்குது கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆல்ரெடி பில்டிங்காக இருக்குது. இந்த இடம் டேமேஜாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், இது வந்து மீட்டிங் நடக்கிற நிலம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ நவாப்லான் மீட்டிங் எடுத்த நேரம் இருக்குது. நிறைய அப்படியே ஃபினிஷிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆனால் கைஸ், இந்த ஃபோர்ட்டில் நான் ஒன்று வந்து பார்க்கல, அந்த சுற்றி வந்து அந்த வாட்டர் வேவ் மாதிரி பண்ணியிருப்பாங்க, இந்த க்ரொக்கடைல்லாம் போட்டு. அதை நான் பார்க்கலாம். உள்ளே இருக்க மெயின் ஏரியாவில் வச்சுருக்காங்களான்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் நிறைய நடக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நிறைய நடக்கிறவங்களாம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இதான் கைஸ், உள்ளே வந்து ஏதோ கார்டன் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது இவங்களே பண்ணியிருக்காங்களா, இல்லை அப்போலேருந்தே இருந்ததுதான் தெரியல, மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியல.
ஆக்சுவலாக கைஸ் என்ன சொல்கிறாங்களா, அங்கே வந்து நிறைய கேனன்ஸ் வச்சுருப்பாங்களாம். அந்த கேனன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துட்டாங்க போல். அண்ட் உங்களுக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வால் தெரியும். உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். தூரத்தில் 2 வால் தெரியுதா? அந்த ஃபஸ்ட்டு வாலுக்கு நடுவில், அந்த 2வது வாலுக்கு நடுவில் தான் உங்களுக்கு அந்த வாட்டர் வே இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்க்க முடியுமா நம்மளுக்கு தெரியல, பட் அதான் நான் நினைக்கிறேன். கைஸ் ஏதோ ராஷ்டிரபதி நிலையமா, அது ஓப்பனாக இருக்கான், என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டாவோட என்ன இருக்கான் இதுன்னு பார்த்து எங்கே இருக்கும் ஆக்சுவலாக என்ட்ரி எதுவுமே போடலை. ஓகே, இதுதான் என்ட்ரி பாயிண்ட். Guide map of inter-fortification Golconda Fort. Right. Royal palaces. The structures in Vincity are the part of main palaceal buildings constructed by Qutub Shahi Fatimah. Okay, so Qutub Shahi kings. Okay, I'm going to cut it down here. During different periods of their retirement. Okay. So, இப்போ குத்துப் ஷாஹி டாம்ஸ் மிஸ் பண்ணோம்ல, அங்கே இருக்கிற அந்த டாம்ஸ் கிங்ஸ் தான் கட்டியிருக்காங்க. இதை போட்டிருக்காங்க. இதுதான் இன்டீரியர். லைட் கம்மியாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. எவ்வளோ காலமாக இது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. நிறைய டேமேஜஸ் இருக்குது, கவரமானு தெரியல. அப்படியே ஃபர்ஸ்ட் கோஸ்ட் அண்ட் ஆக்கிடுவாங்க போலியே. கைஸ் இல்லை ஏதோ பெய்து இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஐயோ பங்கமாக இருக்குது கைஸ், பாருங்களேன் இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. சரத் இங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா பேய் என்ட்ரு பண்ணலாம், செம்மையாக இருக்குது. ஆர்கிடெக்சர் பாருங்கள், அப்படியே ஆர்கிடெக்சர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓ லைட் வச்சுருக்காங்க, ஆனால் போட மாட்டாங்க, நைட்டில் போடுவாங்க. அவங்க எதில் படுத்துருக்குமா மக்களே, பத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் இங்கெல்லாம் பெய்ய இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். வர விரிச்சோடியாக கிடக்குது, உள்ள நிறைய எலி சத்தம் கேட்குது மக்களே. பா நாத்தடிக்குது, சரியான நாத்தடிக்குது, உள்ளே போயிடாதீங்க. ஸோ ஆக்சுவலாக மக்களே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா போர்டு வைக்கணும், நாங்கள் வைக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியல ஆர்கிடெக்சர் பாருங்கள். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேத்வே போட்டிருக்காங்க அங்கங்கே. ஸோ இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம் கைஸ். இதான் ஏதோ சபை இடம் போல், இது வந்து எல்லாம் சபைக்காக உட்காருவாங்க. சேர்லாம் வச்சுக்கோங்க, ரீசெண்டாக வந்த சேர்ஸ் தான், கவலைப்படாதீங்க. பட் டேமேஜஸ் சரியான டேமேஜாக இருக்குல்ல, சூப்பர் டேமேஜாக இருக்குது, எல்லாமே உடஞ்சி விழுந்துருக்கு. இங்கே பாருங்கள், ஃபீல் தி ஆர்கிடெக்சர் செம்மையாக கட்டிருக்கேன். அப்பயே பாருங்கள் எப்படி கட்டிருக்கீங்கன்னா அந்த இந்த மாதிரி ஒரு டிசைன், அதுதான் ஒரு ஃபேமஸ்ஸு. இந்த முஸ்லிம்ஸ் அவங்க இந்த சுல்தான்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கட்டியிருப்பாங்க போல மக்களே. இதுதான் வாழை பாருங்களேன், எமாம்பெரிய வாள், வா பிரம்மண்டத்தின் உச்சம் மக்களே. இங்கே பாருங்க, ஆனால் இதில் உடஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை எப்போ உடஞ்சிதுன்னு தெரியல, ரீசெண்டாக உடஞ்சா இல்லை ஏதோ வார்க்கு நடக்கும்போது உடஞ்சிதான்னு தெரியல, பேட்டல்னு சொல்லுவாங்க. மக்களே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்கீங்க. பதுங்குனது பதுங்க குழி, பதுங்க குழி, அதை பதுங்குற குழி. இது ஒன்று தான் உட்காந்து தேர் விடுவாங்க, தேர் விடுவாங்களா, அதாவது ஏரோ அந்த இதெல்லாம் விடுவாங்க. இதெல்லாம் பதுங்கிப்பாங்க மக்களே. என்ன ஒரு டிசைன் பாருங்க. கைஸுங்க பாருங்க, உள்ளே ஏதோ கொண்டு போகுது மக்களே, என்னன்னு தெரியல. இது
ஐயோ ஃபுல்லாக பேட்ஸ். பேட்ஸ் பார்க்கல. உள்ள ஃபுல்லும் பேட்டு. உள்ள நைட்டு பேயெல்லாம் வரும் போல். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, பேட் வந்து கக்கா போட்டு வச்சுருக்கு. அவங்களுக்கு சரியான நாடுது. அதான் பார்க்கல, அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. மெயின்டெனன்ஸும் பண்ண முடியாது, கஷ்டம். பட் வெளிலேருந்து ஆர்கிடெக்சர் மட்டும் பாருங்க மக்களே. அங்கே ஒரு பதுங்க போய் இருக்கு பாருங்க. ஆனால் கைஸ் அப்போவே வந்து இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி எங்கேருந்தோ கட்டி விட்ருக்காங்க. ஸோ மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே ஏறக்கூடிய ஜேர்னி பிகின் ஆகுது. மேலே ஒரு குறிப்பிட்ட அரௌண்ட் போகும். இங்கே பார்த்தா கேனல்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு கேனல்ஸ் 4 வச்சுருக்காங்க. மேடம் ரவுண்டாக இருக்குல்ல, அதனால் லைட் ஷோ. கைஸ் அப்படியே சிட்டியை பாருங்கள். ஒரு ஹைட்டில் நின்றுட்டுருக்கேன். எது வீழ்ந்தேன்னா உசுறு போயிடும். இன்னும் ஹைட்டுக்கு போகலாம். எனக்கு ஹைட்டை பாருங்கள். டிவி ஆண்டனா தெரியும் நினைக்கிறேன். வா, இன்னும் போவாங்க கைஸ். இன்னும் மேலே ஏறணும் போல். ஒரு போயிட்டே இருக்கு. சரி, மேலே டாப்பில் போய் சந்திக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்க மக்களே, இது வந்து ஃபர்ஸ்ட் வால். அப்புறம் இப்போ நம்ம நிற்கிறது 2வது வால். மேலே 3வது வால். ஸோ 3 டிகிரி, அதாவது 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும் மக்களே. சேஃப்டியே இல்லை. இங்கே டமால் விழுந்தா செத்தோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஃபைட்டிங் பண்ணுவாங்க நினைக்கிறேன். எங்கேயோ போகுது, அங்கே என்னவோ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயோ இதெல்லாம் வந்து வாட்ச் டவர் நினைக்கிறேன். தெரிஞ்சு அவங்களுக்கு தூரத்தில் போகிறாருங்க. மூச்சு செமையாக வாங்குது கைஸ். வேறுங்க தெரியுதா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட்ச் டவர்னு நினைக்கிறேன் இந்த எண்டில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே வராங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் கட்டிருக்காங்க மக்களே. எவ்வளோ ப்ரொடெக்ஷனாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் கைஸ். இதுதான் ஃபைனல் ரன். ஃபைனலில் மேலே ஏறுறோம். அதே மேலே போவாங்க. ஏமா எவ்வளோ தூரம் மேலே ஏறுதா இருக்கு.
வீக் ஹார்ட்டட் அது நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க மேலே தயவுசெய்து வந்துடுவாங்க. நிறைய பாட்டிமாலாம் ஏறி போயிட்டுருக்காங்க எப்படின்னு தெரில. எம்மாலாம் கீழே உட்காந்துட்டாங்க, நான் மட்டும் தான் மேலே ஏறி வந்துட்டுருக்கேன். மூச்சு வாங்குது, ஆனால் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், இதில் பாருங்கலாம் பெட்டி எடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். போவோம். இங்கேருந்து ஆகிட்டான் தெரியுமான்னு தெரில, பார்க்கலாம். ஆமாம், மேலே வந்தாச்சு. இது ஜெயில் மாதிரி வெட்டி விட்ருக்கீங்க, என்ன தெரியாது. எட்டு உள்ள பூரா கைஸ். இது வருங்க, இதான் வந்து வாட்ச் டவர் ஐ திங்க் மோஸ்ட்லி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா மேலே வந்தாச்சு கேஸ், மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே அப்படி சுற்றி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மலை மேலே இருக்குது. இப்போ ஃபைனலி ஒரு குட்டி மலை மேலே வந்தாச்சு கேஸ். இதெல்லாம் உள்ளே போகலாம், நான் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடு. உள்ளே தான் இருக்குது. இது குட்டி கிணறு மாதிரி இருக்குது. இதுக்கு வேறு ஏதோ ஒரு டெம்பிள் வச்சுருக்கீங்க. என்ன டெம்பிள்? துர்கா பூஜாவா தெரில. நம்ம டெம்பிள் இன்னும் போகுது மக்கள் உள்ள. இதுங்க இதான் வாட்ச் டவர் நினைக்கிறேன். என்ன போகுது? ஓகே, வாட்ச் டவர் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு போகிற டவர். அடேங்கப்பா, ஃபுல் சிட்டி பாருங்க. வாங்க அப்படியே போகலாம். ஸோ மக்களே, ஃபைனலி வந்து மாடிக்கு வந்தாச்சு, மலைக்கு மேலே. இதுதான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஐம்ராஜ் வ்ளாக்ஸ் தமிழ். தேங்க்யூ. ஸோ இதாங்க டாப்பில் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒன்றுமே இல்லை மக்களே, மேலே அங்கே ஏதோ ஒரு ஸ்டால் ஒன்று இருக்குது, அவ்வளோதானா? இதுக்கடா மேலே வந்தேன். மேலே ஏதோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினச்ச மக்களே, ஒன்றுமே இல்லை. ஒரு கேனன் கூட பார்க்கல, கேனன் தூக்கிட்டாங்க. அதுங்க கோயில் மேலே வந்து வச்சுப்பாங்க. இதெல்லாம் போக முடியாது. இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் கட்டி எவ்வளோ கருங்கல் பாருங்கள். ஸோ பேலஸ்க்கும் வந்து நம்மளோட ஃபோர்ட்டுக்கும் இதாக டிஃப்ரென்ஸு. பேலஸ் வந்து அழகாக கட்டியிருப்பாங்க, ஃபுல் ஃபுல் வந்து கலர்ஃபுல்லாக ஆர்கிடெக்சர். இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கட்டியிருப்பாங்க கைஸ், அதுதான் இந்த ஃபோர்ட். ஸோ இதாவது இங்கே ராஜா இருந்த இடம் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே வாங்க, லெட்ஸ் கோ இன்சைட். ஆல்ரைட் மக்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நல்லா புறாலாம் இருக்குது. அவன் இது இல்லை வியூ, அது இல்லை வியூ, ஆர்ட் சிம்பிளு. ஏய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? உள்ள ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் கைஸ். உள்ள ஒன்றுமே இல்லை, ஏதோ பாழஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே போக முடியுமான்னு பார்க்கலாம். ஏதோ 6 ஒன்று போகுது. ஓகே, இது நல்லாயிருக்கு. இது பாருங்க, சுற்றி வியூ பாருங்க மக்களே. வாவ், இது எந்த டைரக்ஷன் தெரில. மோஸ்ட்லி இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் நினைக்கிறேன். பாருங்கள், சுற்றி காலி இடம். ஓ வாவ்,
தெரிஞ்சு பார்த்தீங்களா ஊற்றுல அதான் ஷாஹி டாம்ஸு. இதுக்கு ஜூம் போட்டு காட்டுறேன். எனக்கு ஜூம் போடுறேன். சாரி, ஒரே கையில் பண்ணுறதுனால தெரியல நினைக்கிறேன். அது எடுத்து பாருங்க கைஸ், அதான் ஷாஹி டாம்ஸ். அதுதான் கைஸ், இதான் வந்து ஷாஹி டாம்ஸ் யூத்தில் மிஸ் பண்ணிட்டோம். அதான் நினைக்கிறேன், நாட் ஷுர். சிட்டி, ஃபுல் சிட்டி வியூ. அப்படியே இங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது குட்டியா. இங்கேயும் ஒரு குட்டியாக லேக் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு கிரவுண்ட் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஒன் பார்ட் ஆஃப் சிட்டி. அடுத்த பார்ட் ஆஃப் சிட்டி காட்டுருவாங்க. பிரம்மாண்டம் மக்களே. இதே சுற்றியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை போட்டுருக்குங்க. ஓகே, ஸோ இதான் அங்கே தான் ஷாஹி டாம்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்பேஸ். நம்ம ஏறி வந்தோன்னே இப்போ அது. அண்ட் யா, ஸோ இதான் வந்து அதர் பார்ட்டு. இதாங்க உங்களுக்கு 10 வாட்டி காட்டியிருப்பேன். இங்கே தான் நம்ம ஏறி வந்தோம். இது ஏறி வந்த பாதையை பாருங்கள். இதான் நம்ம ஏறி வந்த பாதை நினைக்கிறேன், தெரில. இங்கே கீழே பாருங்கள், இதுதான் பார்க்கு. இதுதான் ஃபோர்ட்டோட எக்ஸ்டீரியர். இங்கே ஏதோ கேப் போகுது, என்னன்னு தெரியல. கேமராஸ் எங்கேயா வச்சுருப்பாங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், தூக்கிட்டாங்க நினைக்கிறேன் எல்லாமே. நைஸ். சரி, இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா 4th டைரக்ஷன் நம்பர் 4. இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம். அது கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ண கஷ்டம். எல்லா இடத்துலையும் குப்பையை போட்டு சாப்பிடுறாங்க. மெயின்டெனன்ஸ் 0. ஸோ அதான் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டு. பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டாப் பிளேஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா முடிகிறது நம்மளோட கோல்கொண்டா ட்ரிப். அப்படியே கீழே கிளம்பி போக வேண்டியதான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுட்டெல்லாம் விற்றுட்ருக்காங்க. முடிஞ்சால் வாங்கலாம், இல்லைனா அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். கீழே போகலாம். அது இங்கே வரவங்களாம் நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் மக்களே, இதான் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் இதோட முடிகிறது. ஓகே தான், நல்லா இருக்குது. ஹெரிட்டேஜ் பிளேஸ் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கலாம். க்ளீன்லெஸ் கொஞ்சம் மெயின்டைன் ஆகலை. அண்ட் அதை தவிர்த்து வேறு என்ன, செக்யூரிட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயுமே செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் பார்க்கல. நிறைய டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஆக்சுவலி ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட நான் பார்க்கல மக்களே. எவனா அதை தாவி சூசைட் பண்ணோன்னா செத்தான். ஆனால் வந்து தெரில, அது மாதிரி யாராவது அப்பாயிண்ட் பண்ணணும். அது பண்ணலை, அது கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது. அண்ட் தயவுசெய்து சொல்கிறேன், வயசானவங்க தயவுசெய்து மேலே ஏறி வர ட்ரை பண்ணாதீங்க. ஏற முடியாது உங்களால். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு திடகாந்திரமான ஒரு, அதனால் சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்ஃபுல் மைண்ட் இருந்தது, பாடி இருந்ததுன்னா மேலே ஏறி வாங்க. சரிங்களா? எனர்ஜி தேவைப்படும். இப்படியே ஒரு ½ hour ஆகும் உங்களுக்கு மேலே ஏறி வர. சரிங்களா? ஸோ அதுதான் கைஸ், இதுதான் கோல்கொண்டா ஃபோர்ட். வாங்க அப்படியே வந்து கீழே போகலாம். கைஸ் இன்னொரு எங்கே வரலாம் போல், ஸ்டீப்பாக இருக்கிறேன். கைஸ் இப்போ இறங்கி போயிட்டுருக்கேன். நம்ம ஃபுல்லும் கவர் பண்ணால் வீடியோ பெருசாக போவோம். அதனால் கீழே போய் சந்திக்கிறேன். சரிங்களா? வாங்க போகலாம். கைஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லுமே வந்து கருங்கல்ல கட்டியிருக்காங்க. அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏறும்போது இறங்கும்போது டூ டஃப் டு கிளைம் டவுன் அண்ட் கிளைம் அப். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குங்க. அவ்வளோதான் மக்களே, கீழே வந்து கிளம்பி வந்தாச்சு. பின்னாடி தெரியும். ஸோ வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். செம்மையாக டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து கீழே வந்தாச்சு. அண்ட் இப்போ ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, காட்டுறேன். இந்த பக்கம் வந்து உள்ளே போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது.
ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பின்னாடி வால்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பிளான்டேஷன் இருக்குது. ஸோ யா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல் கோல்கொண்டாவோட வியூ. இப்போ தான் ஏதோ விசில் சத்தம் கேட்குது கைஸ், எவனும் இருக்கானுங்க. உங்களுக்கு ஃபுல்லும் தெரியும் கோல்கொண்டாவோட அந்த ஃபோர்ட் வியூ. வேணா எனக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? எஸ். ஸோ இதுதான். ஸோ எஸ், இட் வாஸ் ஆல் குட். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லை நான் சொன்ன மாதிரி, பட் நல்லாயிருக்கு, பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணி போக வேண்டியதான். ஆனால் நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடச்சிது. பேசிக்கலாக எப்படி வந்து இவங்க வாழ்ந்தாங்க, எப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டுக்கு வரேன். ரெட் ஃபோர்ட் போயிருக்கேன் டெல்லி, பட் அது ரொம்ப சின்ன வயசில். பட் அதுக்கப்புறம் கருத்தறிஞ்சு இப்போ இங்கே வந்து இங்கே தான் வந்திருக்கேன் மக்களே. ஸோ இட் வாஸ் ஆல் குட். வாங்க இப்போ வந்து அப்படியே வெளியே போகலாம். வெளியே போயிட்டு இப்போ ஐ திங்க் ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறோம். பஞ்சாரா ஹில்ஸ் போகிறோம் மோஸ்ட்லி. அதான் என் தம்பி பிளான் வச்சுருக்கான். முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வாங்க மக்களே, ட்ராவல் வித் மீ. லைட் இல்லை. ஸோ அண்ட் மக்களே, ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட்டில் நான் எங்கேயுமே கேனான் வந்து மலை மேலே எங்கேயுமே பார்க்கல. இங்கே வச்சுருக்காங்களான்னு தெரியல, பட் நோவேர் அவைலபிள். பார்க்கலாம், லெட்ஸ் see. ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். ஹோப் யூ என்ஜாய் திஸ் கோல்கொண்டா. இதுவும் கொஞ்சம் பெரிய வீடியோ போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எங்களோட இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. இன்னும் இப்போ தான் வந்து 2 o'clock ஆகுது. வாங்க இன்னும் போகலாம். இன்னும் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க லெட்ஸ் கோ. அவ்வளோதான் மக்களே, கோல்கொண்டா முடிஞ்சுது. ஸோ எக்ஸிட் வந்தாச்சு. இது வந்து எக்ஸிட் பக்கத்தில் இருக்கும். கடைசி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுதான் கோல்கொண்டா. பார்த்துருப்பீங்க. இது வந்து வெளியே இருக்கிற ஃபைனல் வால் ஃபுல்லும் பாருங்கள், செமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருந்தது மக்களே. ஸோ வாங்க இப்போ அடுத்த லொக்கேஷன் போகலாம். லெட்ஸ் கோ.